கற்பூரவள்ளி இலை, வெத்தலை, இந்த 2 இலையை வச்சு தான் கொஞ்சம் வித்தியாசம் நம்ம அன்றைக்கி பஜ்ஜி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 பவுல் கடலை மாவு, 1 பவுல் அரிசி மாவு, 1 ஸ்பூன் பட்டை மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் நம்ம ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கற்பூரவள்ளி இலை, வெத்தலை இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இலையாக போட்டு நம்ம பஜ்ஜி பதத்துக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். இப்போ வெத்தலை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. சுட்டு சுட்டு டீயோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.